அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். ஒரு தசாபுத்தி ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்யுமா? இல்லையா? அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு நல்லது நடந்தாலும் சரி, நல்லதுக்கு புறம்பா நடந்தாலும் சரி, அதுக்கு காலகட்டம் சரியில்ல அப்படிங்கிறது தான் பேச்சு வரும். அந்த காலகட்டத்த குறிக்கக்கூடியது தசாபுத்தி. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு நன்மையான பலன்களை தருமா? நன்மைக்கு புறம்பான பலன்களை தருமா? அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த தசாநாதனும், புத்திநாதனும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. பொதுவா ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி நல்ல பலன தரணும்னா, தசாநாதனும், புத்திநாதனும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. இது முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. எந்த ஜாதகம் வேணா எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்தி 6, 8 சம்மந்தப்பட்டுச்சுன்னா, அந்த காலகட்டம் உங்களுக்கு சற்று பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிக்கங்க. அதே சமயத்துல தசாநாதனும், புத்திநாதனும் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அது நல்ல பலன குடுக்கும். அப்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு தசாபுத்தி நல்லதா? இல்லையா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தசாநாதன் எங்க இருக்காரு? புத்திநாதன் எங்க இருக்காரு? இவர்கள் 2 பேரும் 6, 8ஆக இருந்தாங்கன்னா, அந்த தசாபுத்தி நல்லது பண்ணாது. அதுக்கடுத்து தசாநாதனும், புத்திநாதனும் கேந்திர திரிகோணங்கள் இருந்தா, அந்த காலகட்டம் நல்லது பண்ணும். அடுத்து இன்னொன்னு பார்க்க வேண்டியது, தசாநாதனும், புத்திநாதனும் எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுவும் நடக்கும். இப்போ புத்திநாதன் 8, 12 அமைப்பு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கங்க. அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். ஆக எந்த வகையில பார்த்தாலும் 6, 8, 12 சம்பந்தப்பட்ட தசையோ, புத்தியோ நடக்கும் பொழுது, அந்த காலகட்டம் சற்று விரும்பத்தகாத விஷயங்களை ஜாதகருக்கு குடுக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அடிப்படையில இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு தசாபுத்தி நல்லது பண்ணுதா? இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிட்டு வரணும். அது சரி, கேந்திர திரிகோணங்கள் இருக்காங்க. 6, 8, 12 இல்லைன்னா நல்லது நடக்கும். ரைட்டு. அந்த தசாநாதனும், புத்திநாதனும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க? அதாவது உங்களுக்கு யோகியா வர்றாங்களா? அல்லது கர்ணநாதனா வர்றாங்களா? அல்லது லக்னாதிபதியா வர்றாங்களான்னு பார்க்கணும். அந்த தசாநாதனும், புத்திநாதனும் உங்க ஜாதகத்துல எந்த தன்மையில் இருக்காங்களோ, அந்த தன்மையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதற்கடுத்து தசாநாதனும், புத்திநாதனும் எந்த சாரத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த சாரநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து தசாநாதனுக்கும், புத்திநாதனுக்கும் வீடு கொடுத்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இத்தனை கேட்டகரிஸா இத்தனையும் பார்க்கணுமா சார்ன்னு கேட்டா, இத்தனையும் பார்த்து அத்தனையும் சிறப்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பண்பு நடக்கும். பொதுவா அடிப்படையில பார்க்கும் பொழுது, ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவர்கள் நல்லா இருக்கணும். 2வது, எந்த கிரகம் அந்த கிரகத்தை பார்க்குது. இப்ப தசாநாதன், புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவங்க எப்படின்னு பாருங்க. இருவருக்கும் சாரம் கொடுத்தவர்கள் எப்படின்னு பாருங்க. அந்த தசாநாதனையோ, புத்திநாதனையோ எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு கணக்கு இருக்கு. சுப கிரகங்கள் பார்த்தா நல்ல விஷயங்களும், அசுப கிரகங்கள் பார்த்தா பிரச்சனைக்குரிய விஷயங்களும் நடக்கும். 2வது, எந்த பாவத்துல இருந்து பார்க்குறாங்கன்னு கணக்கு இருக்கு. ஆக இத்தனை விஷயம் பார்த்து இது எல்லாத்தையும் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அந்த தசாபுத்தியில் நடக்கும். சரி சார், இவ்வளவு பிரச்சனையை பார்க்கறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஜென்ரலாவே யாரு பார்த்தாலும் பார்க்காட்டியும் நல்ல தசாபுத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியுடைய தசாபுத்தி, 5ஆம் அதிபதியோட தசாபுத்தி, 9ஆம் அதிபதியோட தசாபுத்தி, பாதகமில்லா பாதிப்பில்லா 11ஆம் அதிபதியோட தசாபுத்தி பொதுவா நன்மைகளை தரும். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த 5, 9 தசாபுத்திகள் நடந்தா நல்லது அப்படின்னா காசு பணம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. காசு பணம் வராது. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், மன மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயங்கள் நடக்கும். மொத்த பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை தான் 5, 9 தசாபுத்திகள் நடக்கிறப்போ. அந்த காலகட்டத்துல பணம் வருமான்னு கேட்டா, நீங்க பணம் வர எதிர்பார்க்க முடியாது. நிம்மதி, சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதான வாழ்க்கையில முக்கியம். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாதகமில்லா 11 இந்த தசாபுத்திகள் எப்பொழுதுமே நல்லா இருக்கும். பெரிய பிரச்சனை வந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் 5, 9 லக்னாதிபதி, 11ஆம் அதிபதி 6, 8, 12 தசாபுத்தி நடத்துறாங்கன்னு வச்சுங்க. அவங்க தீமைகளை சற்று குறைச்சு தான் கொடுப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து உங்க தசாபுத்தி சூப்பரா இருக்கணும் அப்படின்னா, அந்த தசையை நடத்தக்கூடிய கிரகமோ அல்லது புத்தியை நடத்தக்கூடிய கிரகமோ உங்களுக்கு யோகியாக வரணும், அல்லது கர்ணநாதனாக வரணும், அல்லது யோக தாரையில் இருக்கணும். இதெல்லாம் இருந்து தசாபுத்தி நடத்தினா நன்மை பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். அதே புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எப்படி உங்களுக்கு ஜாதகத்துல யோகியோட சாரத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு, கர்ணநாதன் சாரத்துல அதிகமான கிரகங்கள் இருக்குன்னா இது நல்ல அமைப்பு.
ஏன்னா யோகியும் கரணநாதனும் ஒரு ஜாதகத்தில் ஜாதகரை காப்பாத்துறது மட்டும்தான் அவங்க வேலை. நெகட்டிவா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ இருவருமே அவங்களுடைய சாரத்தை வாங்கி தசாபுத்தி நடத்தும் பொழுது நல்ல பலன் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் இப்படிலாம் அமையாது. கொடுப்பனை நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தசாநாதனும் புத்திநாதனும் கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். 6, 8, 12 இருக்கக்கூடாது. இருவருக்கும் வீடு கொடுத்தவர், இருவருக்கும் சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுல ரீகேப்பா ஒன்று சொல்றேன். தசாநாதனும் புத்திநாதனும் 6, 8 இருக்கக்கூடாது. தசாநாதனும் புத்திநாதனும் கேந்திர திரிகோணங்களில் இருக்க வேண்டும். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர், தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும். இவர்கள் தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுடைய யோகியாகவோ உங்களுடைய கரணநாதனாக வந்தால் சூப்பரான காலகட்டம். அதே சமயத்துல லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தசாபுத்தி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதே சமயத்துல பாதகம் இல்லா 11 தசாபுத்தியும் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே தரும். இது இருந்தா நீங்க பார்த்துக்க. இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும்.